பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம், மகிழ்ச்சி. எப்படியாவது உங்களுக்கு நாள்தோறும் அவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக அனுதினமும் உங்களிடத்தில் பேசுவார் என்றால், இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், நீங்கள் அநேகருக்கு இதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வார்த்தை கிடைக்காதா? ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா? கர்த்தர் என்னை நடத்த மாட்டாரா? என் ஐயங்களுக்கு பதில் கிடைக்காதா? கர்த்தர் ஒரு தெளிவை கட்டளிட மாட்டாரா என்று ஆர்வத்தோடு காத்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் சொல்லி அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ பெரிய நாகமானுக்கு அந்த சின்ன பிள்ளை தானே வழி சொன்னான். இஃப் ஒன்லி மை மாஸ்டர் கோஸ் டு சமரியா, சமரியாவுக்கு போனால் தான் எலிசாத்திற்கு கிறிஸ்தியை பார்த்தா தான் இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம், இல்லைன்னா கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளை தான் வழி காமிச்சா. நாமும் கூட இந்த நாஸ்திரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை வழி காண்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் வசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாக சில அறிவிப்புகள். இந்த வாரம் நாகர்கோயிலில் வைத்து நம்முடைய ஊழியங்கள் நடைபெறுகிறது. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற விஜயதா மண்டபத்துக்கு அடுத்தாப்பில் இருக்குது ஒய்எம்சிஏ ஹால், மேற்கு பகுதியில் ரோட்டை ஒட்டி இருக்கும். நீங்கள் தாராளமாக வரலாம். கூட்டம் முடிந்தவுடனே நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பேன். முக்கியமாக வியாதினாலே, பிசாசினாலே, மந்திரவாதங்களால் கெட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். திருக்கு தரிசனமாக ஆண்டவர் சிலர் வார்த்தைகளை உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, மக்கள் அனைவருக்கும் மிக சுவையான விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் பெற்று செல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 to 12 மணி வரைக்கும் நாஸ்திரி தேவனுடைய மாளிகையில் என்னை தனிமையில் சந்தித்து ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகளை நான் சந்திப்பது வழக்கம். மாதத்தில் ஒரே ஒரு நாள், முதல் ஞாயிற்றுக்கிழமை. விரும்பினால் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை மறந்துடாதீங்க. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிற முதியவர்கள் தாராளமாக வந்து சேரலாம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருப்பவர்களுக்காக 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகளை நாம் கொடுத்து வருகிறோம். இன்னும் நிறைய பேர் இதை அறியாமல் இருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு தாராளமாக நீங்கள் விரும்பினால் விருந்தளிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிரியத்துக்குரியவர்களே, ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். சின்ன வயதிலிருந்தே நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறபடியினாலே, பலமாக இருக்கிறபடியினாலே, அறிவாக இருக்கிறபடியினாலே, நல்ல வேலையில் இருக்கின்றபடியினாலே, ஏராளமான பணம் வைத்திருக்கிறபடியினாலே உங்கள் பின்பு ஏராளமான மக்கள் வந்திருப்பார்கள். நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் கனவு கூட காண முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். நாங்கள் இப்பொழுது வயதாகி விட்டபடியினாலே, எல்லாம் போய்விட்டபடியினாலே உங்களை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் ஓட்டம் எடுப்பார்கள், உங்களை வெறுப்பார்கள், உங்களை யாரென்றே தெரியாது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது மிகவும் மனனுடைந்து போய் யார் என்னை கடைசி மட்டும் நேசிப்பார்கள், கடைசி வரைக்கும் யார் என்னோடு வருவார்கள் என்று கேள்வியின் மத்தியில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. முதிர் வயதிலும் அவர் அதை போலவே நேசிப்பார், கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, என்னாகமம் 20:7 நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையோரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடுகிறது, அதனால் அதிக குழப்பங்கள் ஏற்படுகிறது. வழக்கம் போலவே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயையும் ஆண்டவரையும் கேவலமாக பேசினார்கள். செத்துப்போட நல்லா இருக்குமேன்னு சொல்லி சொன்னாங்க. அது அவர்களுக்கு வாடிக்கையாக இருந்தது. அவர்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே எப்போ பார்த்தாலும் கடினமான வார்த்தைகளை, புண்படுத்துகிற வார்த்தையை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அதிக குழப்பங்களும் வருத்தங்களும் ஆண்டவருக்கும் ஏற்பட்டது, மோசைக்கும் ஏற்பட்டது. நிறைய பேர் திருந்தவே மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செத்து போனால் நல்லா இருக்கும், நான் எதுக்கு நான் இப்படி உயிரோடு இருக்கேன், உன்கிட்ட இருக்கிறோட செத்து போயிடலாம், இப்படி என்னை ஒரு கஷ்டத்தில் கொண்டு விட்டுட்டேன்னு சொல்லி சொல்கிற பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. நீங்கள் தானே எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நீங்கள் தானே இந்த படிப்பில் என்னை படிக்க வச்சிங்க, உங்களால் தான் நான் இந்த ஸ்கூலில் படித்ததுனால தான், இந்த காலேஜுக்கு நான் போனதுனால தான், உங்களால் தான் இந்த மாப்பிள்ளையை நீங்கள் பண்ணி வச்சிங்க, இந்த பொண்ணை கல்யாணம், அதனால தான் என் வாழ்க்கையை நாசமாக போச்சு, இதுக்கு நீங்கள் எனக்கு கொண்டு போட்டிருக்கலாம், நான் செத்து போன நலமாக இருக்குன்னு எவ்வளோ பேர்கள் இன்றைக்கி இதே மாதிரி முறையிடுறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர்கள் அதை வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் நம்ம செத்து போன நல்லாயிருக்கும், இதுவெல்லாம் நலமானது அல்லவே அல்ல, இப்படி பேசுவதில் சரியானது அல்லவே அல்ல. நம்ம ஆண்டவர் அதை விரும்புகிறவர் அல்லவே அல்ல. நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அது ஏதோ உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இது சரிதானே, என் சூழ்நிலை அப்படி தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். நம்ம அம்மா அப்பா நமக்கு நன்மை செய்யணும்னு தான் நினச்சாங்க, ஏதோ சூழ்நிலையும் காரணமாக அது தவறான தேர்வாயிடுச்சு, நமக்கு அதனால் கஷ்டங்கள் வந்துருச்சு. சரி பரவாயில்லைன்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட முறையிடணும், தாழ்த்தி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு மாறுதலை தாருங்க, இந்த படிப்பை படித்ததுனால எனக்கு வேலை இல்லை, இந்த படிப்பை எனக்கு படிக்க முடியல, தவறான நபரை திருமணம் செய்ததுனால என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, என்ன பண்ணே தெரியல, தவறான இடத்துல தொழில் ஆரம்பித்ததுனால ஒரே நஷ்டமாக இருக்குது, வெற்றி பெறவே எனக்கு தெரியல, நான் ஒரு பேதப்பா, நான் ஒரு முட்டாள் தரமான ஒரு மனுஷிப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கய்யான்னு சொல்லி கண்ணீர் வெடிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு, இல்லை கணவன்ட்டு சண்டை போட்டு, இல்லைன்னா பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்டயே குறை சொல்லிகிட்டே இருக்கிற எவ்வளோ பேர்களை நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நாம் வருத்தப்படுகிறோம். சமீபத்தில் ஒரு தாயார், அவர்கள் நம்முடைய முதியோர் இல்லத்துக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் விரும்புகிற சாப்பாடு அன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கல. நல்ல சாப்பாடு, நல்ல குழம்பு, எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறது. அவங்க கேட்டது கிடைக்கல. உடனே அவங்க நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க என்று நான் கேள்விப்பட்டேன். புரியுதுக்குள்ளே, இது இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. கேட்டது எனக்கு தரணும், இல்லைன்னா நெஞ்சில் அடித்து நான் அழுவேன், மண்டையில் அடித்து நான் அழுவேன் என்றெல்லாம். தவறான எண்ணங்களை உடைய, தவறான வாழ்க்கையில் அப்ரோச் பண்ணுறது, தங்களுடைய விருப்பங்களை பயங்கரமாய் கேட்கிற மக்களை காண்கிறோம். எனக்கு இது பிடிக்கல, அதை வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வச்சு கொடுக்க போகிறாங்க. நீத்துக்குரியவர்கள் அதை விட்டுவிட்டு மண்டையிலே நெஞ்சிலையும் அடிச்சுட்டு தெரியாமல் நான் வந்துட்டேன்னு சொல்கிறது என்ன நியாயமாங்க? நீத்துக்குரியவர்களே, அநேகர் இதே போல் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. நாம் அந்த தவறை செய்ய வேண்டாம். நான் செத்து போனால் நல்லா இருக்குமே, நான் எங்கேயாவது ஓடிட்டேன் நல்லா இருக்குமே, என்னை போய் ஏன் பெற்றீங்க, என்னை போய் என்னை ஏன் கல்யாணம் பண்ணேன், இன்னும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ண கேட்டு வந்தாங்களே, இதெல்லாம் பேசுகிறது ஆண்டவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்.
நாம் நல்லபடியான ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தால் அப்படியெல்லாம் நாம் பேச மாட்டோம். நாம் அமைதி காப்போம், பொறுமை காப்போம். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. முறுமுறுக்காதீங்க, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. பிள்ளைகளே, ஒரு பொழுதும் பெற்றோருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க. மனைவிமார்களே, ஒரு நாள் கணவருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க. கணவன்மார்களே, மனைவிக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க. பெற்றோர்களே, வயதான காலத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய எஜமான்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க. அவளை குறித்து கேவலமாக பேசாதீங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டே அவர்களை கேவலமாய் பேசுகிறேன், அங்கே சம்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டே அவங்கள கேவலமாய் பேசுகிறேன் எத்தனையோ பேர்களை பார்க்குறோம். ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இந்த காலேஜ் கேவலமாய் பேசுகிறேன் எவ்வளோ பேர்களை பார்க்குறோம். இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. இவங்க போய் எப்படி சொன்னோன்னே ஆண்டவர் வருத்தப்படுறாரு. இருப்பினும் கூட அவர் என்னுடைய பிள்ளைகள் அல்லவா என்று அவர் நினைத்து, மோசே நீ வாப்பாவும் சகோதரனாகிய டெப்புட்டி ஊழியக்காரனாகிய ஆரோனையும் கூட்டு வா, இந்த கண்மலை இருக்கு பார்த்தியா, இந்த கண்மலைகிட்ட போய் பேசு, அப்போ எல்லாருக்கும் நான் தண்ணீரை நான் கொடுப்பேன்ப்பா என்று சொல்லி அவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கான ஒரு வழியை சொல்லி கொடுக்கின்றார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் ஒரு தீர்வை தவறாமல் வைத்திருக்கிறார். அது என்ன தேவையோடு நீங்கள் போயிருந்தாலும் அது சந்திப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. என்ன வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து சுகம் கொடுப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், படிப்பில், இல்லைனா என்ன காரியத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும், திருமணம் செய்து வைப்பதாக இருக்கட்டும், திருமணம் செய்த பிறகு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கொள்வார், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது அதை நமக்கு சொல்லி கொடுக்குறார். போ மோசே, நீ ஆரோனை கூட்டு போப்பா, கண்மலை இருக்குது பார்த்தியா, இந்த கண்மலைகிட்ட போய் நீ பேசுப்பா, கோலை கையில் வச்சுக்க, அது போய் சொல்லு, தண்ணி கொடுன்னு சொல்லுப்பா, கண்டிப்பாக கொடுக்கும், அப்போ எல்லாரும் குடிப்பாங்கப்பா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு தகப்பன். மோசே இடத்துல எவ்வளோ பண்பாக சொல்லி போய் பேசுப்பா என்று சொல்லி நன்றி கட்ட அந்த ஜனங்களுக்காக நாக்கை அடக்க தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசி ஆண்டவரை காயப்படுத்துகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அன்பாய் பேசி கொடுத்து, அவங்க அவ்வளோ கேவலமாக பேசினாங்க, ஆண்டவர் அவ்வளோ அன்பாக பேசுகிறார். நம்ம தகப்பனை போய் தான் நம்ம இருக்கணும், அப்படி தானே? ரைட்? நம்ம அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம அப்பா அருமையாக பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, பொலைட்டாக பேசுகிறாங்க, அதை அங்கே பார்க்குறோங்க. அது நம்ம கண்டிப்பாக அதே போல் பேசுவது நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கணும். கண்மலையிலிருந்து தண்ணி வரும், கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும் என்று அவர் சொல்லுகிறார். நம்மை மிகவும் வியப்படைய வைக்கிற இடம் இதுதான். ஹவு இட் இஸ் இம்பாசிபிள். கல்லுக்குள்ளேருந்து தண்ணி வருமாங்க? வாய்ப்பே கிடையாதுங்க. இட்ஸ் நோ சான்ஸ் அட் ஆல். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லுகிட்ட போய் நீ பேசுப்பா, தண்ணி கொடுன்னு சொல்லு, அது தண்ணி கொடுக்கும், உனக்கு தண்ணி கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி கற்பாறையை போல மனதை உடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் மேலே சிறிதளவும் பாசம் இல்லாமல் கல்லை போல மனதுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? அதே போல் நண்பர்கள் மேலே கொஞ்சம் கூட இரக்கமே காண்பிக்காத, நேசிக்காத கல்லை போல இதயமுடைய நண்பர்கள், கல்லை போல இதயமுடைய கணவர்கள், மனைவிகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், வேலை பார்க்குற இடத்துல கல்லை போல மனதை உடையவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கோடி கோடியாய் பணத்தை வைத்து கொண்டு, ஆனாலும் உள்ளம் கல்லை போல இருக்கிறபடினால ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கொடுக்காத, ஒரு சென்ட் நிலத்தை கூட யாருக்குமே கொடுக்காத, யாரையுமே குறித்து அக்கறையே படாமல் தனக்குன்னு வைத்து கொண்டு வாழ்கிற எத்தனையோ கல்லை போல மனதுடைய பணக்காரர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. யார் போய் என்ன கேட்டாலும் ஹெல்ப்பே பண்ணாத கல்லை போல மனதுடைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதிகாரிகள் நிறைய அத்தாரிட்டி வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வந்து கெஞ்சுவாங்க, ஐயா செஞ்சு கொடுங்க, நினச்சா செய்யலாம், ஆனால் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கற்பாறை மனதை உடையவங்க. கற்பாறை போல மனதை உடையவர்கள் சிறிதளவு கூட இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள், சிறிதளவு கூட தங்கள் மனதை மாற்ற மாட்டார்கள், பிடிவாதமாக இருப்பாங்க. ஆண்டவர் அந்த இடைவிடாது ஜெபிக்கிறவர்களுக்காக ஒரு விதவையை வச்சு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதனை மதியாதவனுமாகி ஒரு அதிகாரி இருந்தார். இந்த அம்மா போய் நியாயம் கேட்டுகிட்டே இருந்ததுனால, செய்ய விரும்பிட்டாலும் இவன் என்னை தொந்தரவு பண்ணுறதுனால செய்வேன்னு அந்த அதிகாரி சொன்னாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது அதிகாரியை போல தேவனுக்கு பயப்படாத, மனுஷர்களை மதியாத, கற்பாறை போல மனதை உடைய எவ்வளோ பேர் இருக்காங்க. ஊழியத்தில் ஒரு சில தாய்மார்களை பார்க்கும்போது, ஐயா என் மகன் என்கிட்ட பேசி எத்தனையோ வருஷம் ஆச்சியா, என் மகன் எனக்கு ஆசை அனுப்பி எத்தனையோ வருஷம் ஆச்சியா, என் மகன் என்கிட்ட அன்பாவே பேச மாட்டாயான்னு சொல்கிற எத்தனையோ தாய்மார்களை நம்ம பார்க்குறோம், வருத்தப்படுறோம். கொஞ்சம் கூட அம்மா மேலே பாசமே கிடையாது, கொஞ்சம் கூட பிள்ளைகள் மேலே பாசமே கிடையாது. தகப்பன்மார்களை பார்க்குறோம், பிள்ளை பெற்று விட்டோமே, அது என்னாச்சு, படிக்குதா, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தேவை, கவலையே படாமல் தாண்டோண்டித்தனமாய் வாழுகிற எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள். பிள்ளை பெற்றவும் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி திரும்பி கூட பார்க்காம வாழுகிற
எவ்வளோ பேர்கள் உண்டு. அப்படியே விட்டுட்டு வேற பெண்ணை போய் திருமணம் செய்து கொள்கிறவர்கள் உண்டு. வேற ஆம்பளை மேலே போய் இவங்களை மறந்து போனவர்கள் உண்டு. ரீத்துக்குரியவர்களே, ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும். அப்படிப்பட்ட மனதை உடையவர்களையும் திருத்துவருக்கு ஆண்டவராலே கூடும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களிடத்திலும் கூட ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்ய முடியும். அவங்கள்ட்டெல்லாம் பேசு. நம்ம எதுக்கு தினந்தோறும் இப்படி இந்த மாதிரி செய்திகளை டிவியில் நம்ம போடுறோம், யூடியூப்பில் போடுறோம்னா, இந்த கற்பாறை போல மனதை உடையவர்கள் கூட இந்த செய்தியை கேட்கும் பொழுது தொடப்படுவார்கள். அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் வரும்போது இந்த சேனலை ஆன் பண்ணும்போது ஒரு வார்த்தை அப்படியே உள்ளத்தை தொட்டு விட்டது என்றால் அவர்கள் தினந்தோறும் இந்த செய்தியை கேட்பார்கள், ஆறுதல் அடைவார்கள். அதுக்கு பிறகு அவங்க தானாக கேட்பாங்க, உட்கார எப்போ அந்த டைம் வரும், எப்போ பேசுவார்னு சொல்லி பார்ப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வளருவார்கள். அந்த கற்பாறை போன்ற உள்ளம் உடைக்கப்பட்டு சதையான இருதயம் பொருத்தப்பட்டு அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இந்த பூமியிலே வாழ்வார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். எனவே கற்பாறையுடைய மனுஷன் தானே, என் பிள்ளை கற்பாறை மாதிரி கல் மாதிரி மனசு இருக்குது, என் கணவனுக்கு கல் மாதிரி மனசு, இவன் திருந்த மாட்டான், இவன் மாற மாட்டான்னு நினைக்காதீங்க. அவர்களும் திருந்துவதற்கான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரீத்துக்குரியவர்களே, அப்படியே 9வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட அப்படியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். 11 கை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தினம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமை புறப்பட்டு சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆண்டவர் பேசுப்பா மோசே, அந்த கோலை கையில் வச்சுக்க, நீ போய் கண்மலைகிட்ட பேசுப்பா, தண்ணி கொடுக்குன்னு சொன்னார். ஆனால் மோசே என்ன செஞ்சார்? இந்த மக்கள் கேட்ட வார்த்தைகளை அவர் டென்ஷன் ஆனதுனால, எங்களை ஏன் கொண்டு வந்தீங்க, செத்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு அவங்க காராடிக்கிட்டே இருந்ததுனால, நேக் பண்ணிகிட்டே இருந்ததுனால, அதனால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்ததுனால, அவர் எவ்வளோ ஒரு சாந்த உள்ள மனுஷன், பூமியிலே அவர் தான் சாந்தமான மனுஷன். ஆனால் அவர் அங்கே கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு இந்த கோலை வைத்து கண்மலை 2 முறை அடித்தார் என்று நான் காண்கிறோம். பேசுன்னு ஆண்டவர் சொன்னார், அவர் அடித்தார். பேசி நீ தண்ணி கொடுப்பான்னு சொன்னால் அது கொடுத்துருக்கும், அது 2 தடவை அடித்தார் என்று நான் காண்கிறோம். அடிப்பது என்பது தொன்று தொட்டு இருக்கிறது. மிருகங்களை அடிப்பவர்கள், மாடுகளை அடிப்பவர், ஆடுகளை அடிப்பவர், கழுதைகளை அடிப்பவர், நாய்களை அடிப்பவர்கள், பெற்ற பிள்ளைகளை மிருகத்தனமாக அடிப்பவர்கள், மனைவியை அடிப்பவர்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க எத்தனை பேர் அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. இப்படி அடிப்பது கோபத்தின் வெளிப்பாடு. அடிக்காங்க. கர்த்தரே சிலர் அடிக்கிறாருன்னு பைபிளில் நம்ம வாசி. நாபாலை அடித்தார், அவர் ஏரோது ராஜாவை அடித்தார், புழு செத்தான். நாபால் கல்லை போல விழுந்து செத்தான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அடிக்க சொல்லலை, பேசுன்னு சொல்கிறாரு. இவர் அடித்தாரா. ஆனாலும் அந்த கண்மலை கீழ்ப்படிந்து தண்ணீரை குடிக்கிறது, எல்லாரும் குடித்தாங்க. ஆனால் அது ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. நான் பேச சொன்னேன்ல, நீ ஏன் அடித்த? அது ஆண்டவருக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் எப்பொழுதுமே அறிவேன் கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே, ஆண்டவர் இயேசு தான். அந்த இயேசப்பா அவர் அடித்த மாதிரி தான் அது. அதனால தான் அவர் வருத்தப்படுறார், நீ பேச சொன்னால் ஏன் அடித்த? நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். ஒரு நாளும் யாரையும் அடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. பிள்ளைகள் அடிக்கிறோம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸை சத்தம் போடுறோன்னா அதை திருந்தணுங்கிறக்கா. சப்படி இப்படி கோபத்தோடு யாரையும் அடிப்பதற்கு, எதையும் மிருகங்களை அடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தரல. கர்த்தர்ட்ட கேட்காம நம்ம கோபப்பட்டு அடித்தோம் அப்படின்னா ஆண்டவர் அதை பார்த்து வருத்தப்படுவார். மோசே உன்ட்ட பேசுதானே சொன்னேன்ப்பா, why did you do like this, why did you disobey me? நீ பேச சொன்ன ஏன் அடித்த? தண்ணி கொடுத்துட்டார், அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, மக்கள் குடித்தாங்க, போயிட்டாங்க. கற்பாறையிலேருந்து உலக வரலாற்றிலே முதன்முறையாக தண்ணீர் வருகிறது. இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. கற்பாறையிலேருந்து தண்ணீர் வருமா? ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதை இதன் மூலமாய் காண்கிறோம். காணிக்கையை கொடுக்குறவங்கெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொடுப்பாங்க. கற்பாறை கொடுக்காத ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இது கொடுக்கணும், இந்த பாஸ்டர் நல்லா பேசுகிறாரு, அது எனக்குன்னே பேசுகிற மாதிரி கொடு, ஏதோ கட்டடங்களை கட்டுறாரா கொடு. கற்பாறையிலேருந்து கண்டிப்பாக தண்ணீரை வர வைப்பார். ஆண்டவருக்கு அது கூடும். தேவனாலே கூடாத காரியம் என்று எதுவும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் இதுவரை காசு அனுப்பாமலே இருந்திருப்பாங்க, அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க, அம்மாவுக்கு அனுப்பு, அப்பாவுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நினைத்தால் கற்பாறையிலிருந்து தண்ணீர் வர பண்ணும். இதை விட உலகத்தில் என்னங்க அதிசயம் இருக்க முடியும்? கல்லுக்குள்ளேருந்து தண்ணீர் வருமா? வர வைக்க முடியும், ஆண்டவராலே முடியும். இது உலகத்தில் அனைவருக்கும் ஒரு ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட ஒரு சவாலாக இருக்குது. யாருனாலும் என்னால் மாற்ற முடியும். சவுலையும் ஊழியக்காரர்களை அடித்து எழுதியிருந்த சவுலையும் பவுலாக மாற்றி அப்போஸ்தலனாக ஊழியக்காரனாக என்னால் மாற்ற செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் காமிச்சிருக்கார் இல்லையா?
அதனால அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது, லிட்டர் லிட்டராக வந்தது, நதியை போல ஓடியது. ஆடு மாடுகள் குடித்தார்கள், மோசே குடித்தார், ஆரோன் குடித்தார். யாரெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ, ஏன்னு சொன்னாங்களோ, அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்க எல்லாருமே குடிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மோசே கூப்பிட்றாரு, நான் உன்னை சொன்னேன்னா, நீ அடின்னு சொல்லி சொன்னேன்னாப்பா மோசே, நான் பேசத்தானே சொன்னேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 12. பின்பு கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினாலே இது சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்குள்ளே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நீ எல்லார் மத்தியிலும் என்னை அவமானப்படுத்திட்ட, என்னை விசுவாசிக்கல. பேசியிருக்கலாம், ஒருவேளை பேசினாலே கொடுத்துருப்பேன், ஆனால் நீ என்னை விசுவாசிக்காமல் போயிட்ட, கோவப்பட்டுட்ட. அதனால் நீயும் ஆரோனும் இந்த கானானுக்குள்ளே போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடுறாரு. பார்த்துக்கலாம், இனி போகக்கூடாது, இன்ப கானான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுறார். பயங்கரமான ஒரு ஷாக் என்னன்னா, இந்த உலகத்தில் எந்த மோசையை ஆண்டவர் அவ்வளவு நேசிச்சாரோ, பொறுப்பு கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு அழைச்சிட்டு வந்தாரோ, மோசைக்காக எவ்வளோ துடிச்சாரோ, மோசைன்னு சொன்னாரோ, அந்த மோசையை பார்த்து நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு ஷாக்கு இன்சிடென்ட் வந்து பைபிளில் கிடையவே கிடையாதுங்க. நீ போக மாட்ட, அவ்வளவு நேசித்தார் மோசே. ஆனால் பேசுன்னு சொல்லும்போது அடித்த உடனே கோவப்பட்ட உடனே, அப்படியா நீ போக வேண்டாம், நீ கானானுக்கு போக வேண்டாம் அப்படின்றார். நடுங்குகிறோம், இதை வாசிக்கிற பொழுது நான் நடுங்குகிறோம். மோசேயும் ஆரோனும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். சின்ன காரியங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எதை சிறிதாக அற்பமாய் நினைக்கிறோமோ அதை பெரிதாக ஆண்டவர் நினைப்பார். நம்ம பெருசாக நினைக்கிறத ஆண்டவர் சின்னதாக நினைப்பார். நம்ம இது என்ன அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைப்பார். மிகப்பெரிய தண்டனைகளை கொடுப்பார். மோசைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. நோ நோ நோ, யூ கேன் நாட் என்டர் இன்டு கேனான் மோசஸ், தட்ஸ் இட். அவ்வளோ நேசிச்சார், ஆனால் ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்தார். எனவே நாம் இப்படிப்பட்ட தண்டனைகளை ஆண்டவரிடந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் எச்சரிப்பாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார். இந்த வாழ்க்கையில் யாரையும் அடிக்காதீங்க, தேவையில்லாமல் அன்னை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிடாதீங்க, கோபப்பட்டுறாதீங்க. 4 பேர் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் தகாத காரியங்கள் நடத்திடாதீங்க, தகாதவைகளை பேசிடாதீங்க. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். முக்கியமாக வார்த்தைகளில் கவனமாக இருங்க, இதே மாதிரி செயல்களில் கவனமாக இருங்க. அது கர்த்தருடைய கோபத்தை நமக்கு கொண்டு வந்துவிடும். எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கும்படியாக அன்போடு ஆண்டவரை. ஒரு பக்கம் தேவன் கற்பாரிலிருந்து தண்ணீரை வரவழைப்பதற்கு அவர் வல்லமை படைத்தவர், என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுவார். இன்னொரு பக்கம் அங்கே வாய் பேசின மக்கள், கோவப்பட்ட ஊழியக்காரர், இது ரெண்டுமே நமக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை என்னை இன்னும் சாந்தமுடையவனாய் மாற்று, இன்னும் என்னை பொறுமையுடையவனாய் மாற்று, இன்னும் ஆண்டவரை அன்பானவனாய் கனிவானவனாய் மாற்று. எங்களுக்கு கோபங்கள், கொஞ்சம் கோபங்கள் கூட என்னை விட்டு போகட்டும். ஆண்டவரே, எல்லா சொல்லுமே நம்ப என்னை கற்றுத்தாரும், விசுவாசி கற்றுத்தாரும். மோசை மாதிரி பக்கத்தில், வெற்றிக்கோடு பக்கத்தில் வந்துட்டு நான் போகாமல் போயிடக்கூடாதுப்பா, ஆண்டவரை இழந்து போயிடக்கூடாதியான்னு சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க, அதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, இந்த மாதிரி வாய் பேசுகிற மக்களை சந்தித்து இப்படி பேசுவது எவ்வளவு ஆபத்து, ஆண்டவரை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை அவர் புரிந்து கொண்டு நாக்கை அடக்க அவர்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஊழியக்காரனுடைய கோபம் கூட அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் அடிப்பது எவ்வளோ பெரிய பாவம், அது தவறு என்பதையும் இதன் மூலமாக சாபங்கள் வரும் என்பதை கூட புரிந்து கொள்கிறோம் ஐயா. அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இப்படியாக வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். வருமானமே இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வரியை வச்சுருக்கிறீங்க, தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கு ஒரு வழியை நிச்சயமாக வச்சுருக்கீங்க. நல்ல காரியங்கள் நடப்பதற்கு, பல வருஷங்களை நடக்காமலுக்கு நல்ல காரியம் நடப்பதற்கு ஒரு வழியை வச்சுருக்கீங்க என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குபவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தெய்வமே, ஒன்றும் இல்லாதவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்து ஆண்டவரே தோத்திரமையை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க செய்தியை கேட்டுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அவர்களுக்கு தக்க அற்புதத்தை செய்யும்படியாக, அப்படி வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. கற்பாரை போல மனசுடைய
கல்லை போல மனதோட எத்தனையோ பேர்களை சுற்றி இருக்கலாம், அவங்களையும் கர்த்தரால் சந்திக்க முடியும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நமக்கு நன்றி. கல்லிலிருந்து தண்ணி புறப்பட்டு வரும். எதிர்பார்க்காத மக்கள் உதவி செய்வாங்க, எதிர்பார்க்காத அரசியல்வாதிகள் உதவி செய்வாங்க, பணக்காரர்கள் உதவி செய்வாங்க. எங்கள் பரம தகப்பின் இந்த அருமையான நாளில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டுமப்பா, வழி நடத்துங்கப்பா, அதிசயங்களை காணப்படுங்கப்பா, அற்புதங்களை காணப்படுங்க ராஜா. வியாதியே வேண்டாம் ஐயா, என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது மறையட்டும். டாக்டர்ஸ் கைவிட்டிருந்தா கூட அவர்களுக்கு நீர் புது ஜீவனை கொடுத்தார்கள். பலகீனங்கள் நீங்கட்டும். சாப்பிட முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, தூங்க முடியல, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க. இந்த வழியை தாங்க முடியல, வேதனையை தாங்க முடியலன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. பல வருடங்களாக விபத்தை சந்தித்து கோமாவில் இருக்கிற பிள்ளைங்க, முதுகெலும்பு உடைஞ்சி படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைங்க, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்கள் மறுபடி வாழ வைங்க. தகப்பனே, திருமணம் ஆகலையே, குழந்தை இல்லையே, தவிக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. வீடு வாங்க முடியலையே, சொந்தமாக வீடு கட்டலையே, கவர்மெண்ட் ஜாப் இல்லையே, தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இதனாலும் கூட தகப்பனே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க. ஆண்டவர் வயதானவர் கீழே விழுந்துடவே கூடாது, எலும்பு முறிஞ்சிடவே கூட, அடிபட்டுறக்கூடாது. வாலிபர்கள் மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் ஆண்டவர் போதை பழக்கங்கள் கஞ்சா போன்றவைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சந்திங்க, கெட்ட வார்த்தையாக பேசுனாங்க ஐயா. ஐயா நல்ல பிள்ளைகளாக மாற்றுங்க, ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துங்க ஐயா. அவங்க படிப்பில் கவனம் செலுத்தட்டும். அம்மா அப்பாவுக்கு விருப்பமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தங்களை அழித்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நைட்டில் பைக் ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது அந்த முகப்பு விளக்கு பிரைட் லைட்டை போட்டு, பீம் லைட்டை போட்டு ஏத்தாப்பில் அவருடைய கண்ணை கூசாதபடிக்கு அதை டிம் பண்ணி ஓட்ட அவர்களுக்கு ஞானத்தை தாருங்க. சாபங்களை வரவழைக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை தோத்துற ஐயா, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளுக்காக, இந்திய தாய் திருநாட்டுக்காக, அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாஸ்திரி திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற மக்கள் உண்டு. ஜெபத்தினாலே காணிக்கையினால் தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. ஆசீர்வதிங்கப்பா. எசப்பா, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் தங்க எவ்வளவோ இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தாவே நீங்கள் மகிமைப்படுங்க. எப்பனே உங்களுக்கே எல்லா துதிக்கும் நம்ம மீன் செலுத்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா.